செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் புறநகர் ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு கோடையில் இதமளிக்கும் முதல் வகுப்பு பெட்டிகள் குறித்து தெற்கு ரயில்வேயின் மூத்த மக்கள் தொடர்பு அலுவலர் திரு ஓம் பிரகாஷ் எமது செய்தியாளருக்கு அளித்த சிறப்பு பேட்டி, வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் ஜன்தன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. புறநகர் ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு கோடையில் இதமளிக்கும் முதல் வகுப்பு பெட்டிகள் குறித்து தெற்கு ரயில்வேயின் மூத்த மக்கள் தொடர்பு அலுவலர் திரு ஓம் பிரகாஷ் எமது செய்தியாளரிடம் பேசினார். அவர் பேசுகையில், சென்னையின் புறநகர் ரயில் வரலாற்றில் அழியாத அடையாளம். 100 ஆண்டுகளை நெருங்கியும் இன்றும் பயணிகளின் வரவேற்பை பெறும் முதல் வகுப்பு பெட்டிகள். சென்னை புறநகர் ரயில் நெட்வொர்க் வரும் 2031ஆம் ஆண்டில் தனது மின்சார ரயில் சேவை தொடக்கத்தின் 100ஆண்டு விழாவை நோக்கி நகர்ந்து வரும் வேளையில் அதன் மிக நீண்டகால பாரம்பரியங்களில் ஒன்றான முதல் வகுப்பு எனப்படும் பெட்டிகள் இன்றும் நாள்தோறும் பயணிகளுக்கு தொடர்ந்து சேவை வழங்கி வருகின்றன. சென்னையின் புறநகர் ரயில்கள் கோடிக்கணக்கான பயணிகளுக்கு மலிவான மற்றும் திறம்பட பொது போக்குவரத்தை வழங்குவதில் பரவலாக அறியப்பட்டாலும், ஆரம்ப வருடங்களிலிருந்தே இந்த வலைப்பின்னலில் முதல் வகுப்பு ஒரு முக்கிய அங்கமாக இருந்து வருகிறது. இது இந்நகரத்தின் செழுமையான ரயில்வே பாரம்பரியத்தின் தனித்துவமான அடையாளத்தை பிரதிபலிக்கிறது. சென்னையில், அதாவது அன்றைய மெட்ராஸில் 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியிலும் புறநகர் ரயில் சேவைகள் வடிவம் பெறத் தொடங்கின. அக்காலகட்டத்தின் ரயில்வே நடைமுறைகளின்படி பயணிகளின் மாறுபட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ரயில்களில் வெவ்வேறு பயண வகுப்புகள் வழங்கப்பட்டன. இதில் கூடுதல் வசதி, தனிமை மற்றும் மேற்பட்ட பயண அனுபவத்தை விரும்பிய புறநகர் பயணிகளுக்காக முதல் வகுப்பு வசதி அறிமுகப்படுத்தப்பட்டது. 1931ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி அன்று மெட்ராஸ் கடற்கரை மற்றும் தாம்பரம் இடையே இந்தியாவின் மிக ஆரம்பகால ரயில்வே மின்மயமாக்கல் திட்டங்களில் ஒன்றான மின்சார புறநகர் ரயில் சேவைகள் தொடங்கப்பட்ட பிறகும் இந்த முதல் வகுப்பு பயண முறையின் முக்கியத்துவம் குறையாமல் தொடர்ந்தது. அப்போது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட மின்சார மல்டிபிள் யூனிட் EMU என்று சொல்வோம் ரயில்களில் குறிப்பிட்ட பெட்டிகள் முதல் வகுப்பிற்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டன. அன்று முதல் இன்று வரை அவை சென்னையின் புறநகர் ரயில்களில் ஒரு நிரந்தர அம்சமாக நீடித்து வருகின்றன. வரலாற்று ரீதியாக முதல் வகுப்பு பயணங்களுக்கு பிரத்யேகமாக அச்சிடப்பட்ட டிக்கெட்டுகள் மற்றும் சீசன் பாஸுகள் வழங்கப்பட்டன. தடிமனான அட்டை வடிவில் கார்ட் ஸ்டாக் என்று சொல்வோம் அச்சிடப்பட்ட இந்த டிக்கெட்டுகள் பொதுவாக கிரீம் பழுப்பு அல்லது வெளிர் பழுப்பு நிறங்களில் இருந்தன. அவற்றில் பயண வழித்தட விவரங்கள், செல்லுபடியாகும் காலம், வரிசை எண்கள் மற்றும் வகுப்பு அடையாள குறிகள் ஆகியவை அச்சிடப்பட்டிருந்தன. மாதாந்திர மற்றும் காலாண்டு சீசன் டிக்கெட்டுகள் வழக்கமாக பயணிக்கும் புறநகர் பயணிகள் நிம்மதியாக பயணிக்க உதவியதுடன் 20ஆம் நூற்றாண்டில் சென்னை முழுவதும் உருவெடுத்த புறநகர் பயண கலாச்சாரத்திற்கும் பெரும் பக்கபலமாக அமைந்தது. சென்னை நகரம் விரிவடைந்து புறநகர் பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்த போது முதல் வகுப்பு பெட்டிகள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே பயன்படும் நிலையிலிருந்து மாறி தங்களின் தினசரி பயணத்தை அமைதியாகவும் குறைவான கட்டண நெரிசலோடும் நிறைவு செய்ய விரும்பும் அலுவலக பணியாளர்கள், தொழில்முறை வல்லுநர்கள், வர்த்தக பிரமுகர்கள் என்று வழக்கமான பயணிகளின் முதன்மை தேர்வாக உருவெடுத்தன. இன்று அதிநவீன தொழில்நுட்ப தேவைகள் மற்றும் இந்தியாவின் மிக பரப்பரமான புறநகர் ரயில் அமைப்புகள் ஒன்றான இது உருவெடுத்துள்ள போதிலும், சென்னை புறநகர் வலைப்பின்னல் முழுவதும் உள்ள EMU ரயில் சேவைகளில் முதல் வகுப்பு பெட்டிகள் இன்றும் ஒரு மதிப்புமிக்க அம்சமாக தொடர்ந்து நீடிக்கின்றன. முதல் வகுப்பு பெட்டிகள் இன்றும் பயன்பாட்டில் இருப்பது நவீன பயணிகளின் மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் அதே வேளையில் தனது செழுமையான வரலாற்று அடையாளங்களையும் ரயில்வே பாதுகாத்து வருவதை காட்டுகிறது. நீராவி மூலம் இயக்கப்பட்ட ஆரம்பகால புறநகர் ரயில்கள்
முதல் இன்றைய சமகால மின்சார ரயில் சேவைகள் வரை சென்னையின் புறநகர் ரயில்வே பாரம்பரியத்தின் அழியாத அடையாளமாக முதல் வகுப்பு விளங்கி வருகிறது. இந்த புறநகர் வலைப்பின்னல் 100 ஆண்டுகால மின்சார ரயில் செயல்பாடுகளை நெருங்கும் வேளையில் இந்நகரத்தின் ரயில்வே கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைக்கும் ஒரு வாழும் பாலமாக முதல் வகுப்பு பெட்டிகள் திகழ்கின்றன என்பதை எடுத்துக்காட்டுகிறது. இது தலைமுறைகளையும் கடந்து பயணிகளுக்கு சேவை செய்து வரும் ஒரு உன்னத பாரம்பரியத்தின் சான்றாகும். பிரதமரின் ஜன்தன் திட்டம் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு மற்றும் நடுத்தர மக்களின் பொருளாதார புரட்சிக்கு வித்திட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் பிரதமர் ஜன்தன் யோஜனா திட்டம். வங்கியே இல்லாதவர்களுக்கு வங்கி கணக்கு என்ற உன்னத நோக்கத்தோடு கடந்த 2014ஆம் ஆண்டு மத்திய அரசால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இன்று கோடிக்கணக்கான மக்களின் கைகளில் நிதி சுதந்திரத்தை கொடுத்து அவர்களை நாட்டின் வங்கித் துறையோடு இணைத்திருக்கிறது இந்த திட்டம். இந்த திட்டத்தின் நோக்கமே ஜீரோ பேலன்ஸ் தான். ₹1 கூட செலுத்தாமல் ஏழை எளிய மக்கள் மிக எளிதாக தங்களது வங்கி கணக்கை தொடங்க முடியும். அது மட்டுமல்லாமல் இதில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு இலவச ரூபே டெபிட் கார்டு மற்றும் விபத்து காப்பீடு போன்ற அத்தியாவசிய பாதுகாப்பு நலன்களும் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் இதுவரை சுமார் 4,300,000 வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதில் 2,39,000 பெண் பயனாளிகளும் 1,66,000 ஆண் பயனாளிகளும் இணைந்துள்ளனர். இவர்களின் வங்கி கணக்குகளில் மட்டும் இதுவரை சுமார் ₹158 கோடி சேமிப்பு வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பயனாளி ஒருவர் கூறும்பொழுது, பேர் சக்தி. கடந்த 10 வருஷமா இங்கதான் அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ல எல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னாக்கா 5,000 10,000 கேட்டிருந்தேன். இப்பெல்லாம் அப்படி அதெல்லாம் கிடையாது. ஃப்ரீ அக்கௌண்ட்லயே ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஈஸியாவும் இருக்குது, நல்லாவும். இங்க எல்லா கடன்களும் கிடைக்குது, விவசாய கடனும் கிடைக்குது, நகை கடனா கிடைக்குது. அக்கௌண்ட் ஓபன் பண்ணனாலும் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நல்லா சேவை பண்றாங்க. நாங்க இங்கேயே தொடர்ந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா மரியாதை நிமித்தமாக இன்று சந்தித்து பேசினார். நேபாளத்தின் ராஷ்டிரிய சுதந்திரா கட்சியின் தலைவர் திரு ராபி லாமிச்சேனி உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையில் அந்நாட்டுடன் இணைந்து செயல்படுவதிலும் இருதரப்பு நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதிலும் ஆர்வமுடன் உள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். மெக்சிகோவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ள திரு ராபர்டோ வெலாஸ்கோ அல்வாரஸ் உடனான பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படவும் இருவரும் ஒப்புக்கொண்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மத்திய அரசின் EEMS 2.0 தளமானது வேலை தேடும் இளைஞர்களுக்கு சிறந்த மின்னணு அமைப்பாகவும் வாய்ப்புகளுக்கான எளிதான அணுகல் மற்றும் தடையற்ற தொழில் பயணத்திற்கான மொபைல் சார்ந்த சேவைகளை வழங்கி வருவதாகவும் மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி $12 பில்லியன் மதிப்பிலான தங்கத்தை விற்பனை செய்திருக்கலாம் என ப்ளூம்பெர்க் நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தி முற்றிலும் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. செப்டம்பர் 2025 13.92% இருந்த நாட்டின் தங்க கையிருப்பு கடந்த மே மாதத்தில் 16.85% அதிகரித்துள்ளதாகவும் இது தொடர்பான மாதாந்திர அறிக்கை மற்றும் உண்மை தகவல்களை RBI.org.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.